guys, welcome back to my channel. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கருப்பு படத்தோட ரிவ்யூ. ஸோ இப்போ தான் நம்ம தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். எப்பயுமே நாங்கள் படத்துக்கு லேட்டாக தான் போவோம். ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போகிறோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குது, ஆக்சுவலி நாங்கள் நேற்றே டிக்கெட் புக் பண்ணோம், பட் இருந்தாலும் படம் வரல. அதனால் இன்றைக்கி அடுத்த நாள் May 15. ஸோ இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வீடெல்லாம் போட்டார். அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து ரோகிணி தேட்டரில் படம் பார்க்கும்போது அவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். பிகாஸ் அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நான் போய் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடலூர் பிவிஆருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எப்பயுமே ஏன் அந்த தேட்டர் நாங்கள் சூஸ் பண்ணுறோம், சவுண்ட் கிளாரிட்டி அண்ட் விஷுவல்ஸ் இது மூணுமே அங்கே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி கடலூரில் கோடை மழை பயங்கரமாக இருக்குது. காலைல இடிலாம் பயங்கரமாக இடிச்சுது. நானும் என்னோட 2 நண்பர்களும் படத்துக்கு வந்திருக்கோம். கைஸ், எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து படம் போட்டு டைட்டில்லாம் இல்லை ஏதாவது ஒரு சீன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் போடுவோம். பட் இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு வந்திருக்கோம். பிகாஸ் ஆஃப் கருப்பு படத்துக்காக என் தலைவனை சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துட்டேன். கைஸ், இப்போ தான் வந்து கருப்பு படம் பார்த்துட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஓகே சம்வாட் அப்படின்றாங்க. பட் ரியலாகவே சொல்கிறேன், இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேண்டசி மூவி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் உண்மையாகவே நல்லா கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த படத்துக்கு ரேட்டிங்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 10க்கு 8 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு மாதிரி எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. நான் கதை எதுவுமே வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. கண்டிப்பாக இது போய் தேட்டரில் பார்க்க வேண்டியான படம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம். வீட்டில் எல்லாருமே கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணியிருக்க ப்ரோ. கைஸ், இப்போ தான் கருப்பு படம் பார்த்துட்டு வரேன். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லாடா, ஓகே. ஏடா இப்படி சொல்கிறா? ஓகே, 7 மார்க் போடலாம்டா, 6 7 மார்க் போடலாம். கைஸ், ஆனால் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் சூர்யா ஃபேனாக சொல்லலை, ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி, ஒரு கடவுள் வந்து ஒரு தீர்ப்புக்கு வந்து மாற்றி ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையா, ஸோ அந்த இடத்த எப்படி மாற்றுறாரு அப்படின்றதான் இந்த படம். உண்மையாக சொல்கிறேன், ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நீ இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி கொண்டு போன. நிறைய இடத்துலாம் கூஸ் பம்பான சீன்ஸ்லாமே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப அட்டாச்சாக பிடிச்சிருந்துச்சு. எந்த சீனுமே வந்து ரொம்பவே லேக் இல்லாமல் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காகவே கொண்டு போயிருந்தீங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. கருப்பு படம் அங்கே பேசுனது வந்து உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது, என்ன ஏதுன்னு அப்படின்ற மாதிரி நான் குழப்பிருப்பாங்க. பர்சனலாக சொல்கிறேன், இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக்கு. ஆர்ஜே பாலாஜி ரொம்பவே அழகாக என்கேஜிங்காக இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். கைஸ், டைம் கிட்டத்தட்ட 4. இப்போ தான் வந்து தோசையை ஊற்றி சாப்பிட்றோம். என்ன ஏங்க இங்கே பாருங்க, தோசை ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டோம். ஆமாம், 11 முட்டை தோசை, ஒரு ஆம்லெட்டு. ஆனால் இத்தனை மணிக்கு நாங்கள் சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் காலைல சீக்கிரமாக இருந்துருக்கோம். இவனுக்கு 5:30 ஷூட் இருக்கு. இந்த நாள் 6 மணிக்கு கிரிக்கெட்டோட போகணுமா. இது வந்து வீடியோவோட எண்டிங். ஸோ படத்தோட ஃபுல் ரிவ்யூ மாதிரி நான் சொல்லிடுறேன். இந்த இதில் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்டுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் பார்க்கலன்னா இதோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கருப்பு இது வந்து ஒரு ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு கோர்ட் ஒன்று இருக்குது. அந்த கோர்ட்டில் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டையே வந்து ஆட்சி செய்கிறாரு. எப்படி ஆட்சி செய்கிறாருன்னா, இந்த வந்து ஒரு தப்பான வழியில் கொண்டு போகிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 பேர், அப்பா பொண்ணு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணணும். அதுக்காக நகை எடுத்துகிட்டு வரும்போது திருட்டு போயிடுது. அது வந்து போலீஸ்காரங்கள்ட்ட கிடைக்கிது. அது வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ட்லேருந்து அந்த நகையை வாங்கினாங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு. அப்போது அது வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு மாதிரி இழுத்தடிப்பார், அப்படி இப்படின்னு போகும். ஸோ அது மட்டும் வந்து இல்லாமல் கருப்பு சாமி ஒன்று இருக்கும். அந்த கருப்பு சாமி கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் மிளகா அரைச்சி அதோட தலையில் அப்படி வச்சிங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது. ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக ஒரு ஃபேண்டசி மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ வந்து கருப்பு வந்து நம்ம சூர்யா சார் வந்து சாமியாக வர்றாரு. ஸோ அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி நம்ம சாமிக்கிட்ட கடவுள்கிட்டே பார்த்திங்கன்னா வந்து ஒரு
சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ வந்து அந்த இடத்துல முடிஞ்சால் அவங்களுக்கு வாதாடி ஜெயிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்டில். ஸோ அப்போ வந்து இவங்க உடனே சாமி இறங்கி வந்து இங்கே பண்ணுது. பட் அது ஒரு மாதிரி ஃபேண்டசி, ஐ மீன் ரியலாகவும் இல்லாமல் ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சிலவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல. பட் நம்ம படத்தோடு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபேண்டசி நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கடவுள் வந்துடுறாரு கருப்பு. ஸோ அங்கே வந்துட்டு அவர் வாதாடி ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கேஜிங்காக போகும். லைக் எந்த ஒரு இடமும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில், எல்லா சீனுமே ரொம்ப கூஸ் பம்பாக. ஸோ நீங்கள் நினைக்கிறத விடலாம் ரொம்ப இருக்கும். அந்த இன்ட்ரோல் சீன்லாம் பார்க்கணுமே ரொம்ப சேலஞ்சிங்காகவும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரோல் சீனுமே பிளாக் பஸ்டராக இருக்கும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கதை வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு சின்னதாக வந்து இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த இடத்த வந்து ஒரு சாமி வந்து ஒரு எல்லை மாதிரி மீட் பண்ணும். அந்த எல்லையில் தாண்டி அந்த சாமியோட பவர் இருக்காது அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கோட்டை அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. அங்கே அந்த சாமி வருதா இல்லையா, கடைசியில் அந்த சாமி அங்கே வந்துச்சு, ஆர்ஜே பாலாஜி ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ஆகும். பட் நடுவில் வர சீன்ஸு அந்த கேமியோலாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் நம்மளை ஒரு மாதிரி என்கேஜிங்காகவே வச்சுருக்கும் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான தான். நீங்கள் வந்து இதை வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது என்னடா இது வந்தார் இது பண்ணார் அது ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மூவியாக உள்ளே போய் ஒரு அந்த த்ரோட் அந்த படத்துக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது எந்த சீனுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆக்வர்டாகவும் இருக்காது, ப்ராப்பராக இருக்கும். அதுலேயுமே ஒரு சில சீன்லாம் வந்து சூர்யா சார் பயங்கரமாக நடிச்சுப்பார். எக்ஸாம்பிள் வந்து அந்த கிளைமேக்ஸில் கெட்டப் ஒன்று போட்டு வருவார் பாருங்க, எப்போ சாமினாலும் அப்படி மிரண்டுட்டார். இப்போலாம் நிறைய அந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். அந்த ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் சாமிலாம் வருது. அந்தளவுக்கு ரொம்ப கூஸ் பம்பாக இருக்கும். ஸோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். ஸோ மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிருக்கு அந்த படம். ஒரு சில பேருக்குலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கே இந்த படம்லாம் ஒரு மாதிரி என்னடா ஜவ்வா இழுத்துருக்காங்க அப்படின்லாம் சொன்னாலுங்க. அது வந்து கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. நான் படத்தோடு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேண்டசியில் சூப்பராக நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் எல்லாமே வரும். ஸோ ரிவ்யூன்னு பார்க்கும்போது இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.